இந்த பாலாம்பிகை பூஜை அப்படின்றது எப்படி அப்படின்னா, நம்ம எப்படி சின்ன வயசுல கண்ணாம்பூச்சி ஆடிட்டு ஒருத்தரை கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற வாழ்க்கையில கண்ணாம்பூச்சி ஆட்டம் மாதிரி இருக்கிறது பாலாம்பிகையை நம்ம அடையிறது. ரொம்ப நேரம் தேடுறோம், பாலாம்பிகை எங்கம்மா இருக்கிற, எப்படி இருக்கு, ரொம்ப நாள் தேடுறோம். நம்மளுக்கு வயசாயிருக்கு, நம்ம ஆயுளும் முடிஞ்சிருக்கு. ஆயுள் முடிஞ்ச பிறகு நம்ம போறோம், ஸ்ரீபுரத்துக்கு போறோம், சிந்தாமணி கிரகத்துக்கு போறோம். அங்க ராஜராஜேஸ்வரி அம்மாவுடைய மடியில உட்காந்துருக்காளாம் குழந்தை. அப்ப நம்ம கேக்குறோம்மா, உன்னை எங்கெங்கயோ தேடி பார்த்தனேம்மா, உன்னை தேடி தேடி ஆயிலே முடிஞ்சுடுத்தேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும்போது அம்பாள் சொல்றாளாம், நீ என்னை தேடினதுனாலதான்டா இங்க வந்திருக்க அப்படின்றாலாம். எங்கம்மா இருந்த அப்படின்னு அந்த பக்தன் கேட்கறதுக்கு அந்த பக்தனுக்கு அம்பாள் பதில் சொல்றா, நிவசது ஹிருதிபாலா நித்திய கல்யாண சீலா அப்படின்ற மாதிரி அவளுடைய தியான ஸ்லோகத்தையே நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாளாம். எந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி அவளை பூஜை பண்றோமோ அந்த தியான ஸ்லோகத்தையே. அதுல இருந்து என்ன அவ சொல்றா அப்படின்னா, நிவசது ஹிருதிபாலா, எப்பவுமே நான் உன்னுடைய ஹிருதயார விந்தத்துலதான் இருக்கிறேன். அப்படி இருந்துட்டு உனக்கு நித்திய கல்யாண சீலா, எப்பவுமே உனக்கு நான் மங்களத்தை தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பாலை சொல்றா.